செப்டம்பர் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தளபதியுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் கோட் திரைப்படம் வெளியாக இருக்கு. இதனால ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய கவனமுமே இந்த படத்தை எப்பொழுதுதான் பார்ப்பது என்பதிலே இருந்து வந்திருக்கு. அந்த வகையில் பிரபல பட தயாரிப்பாளரும் விநியோகஸ்தருமான டி சிவா அவர்கள் கோட் படத்தை பற்றி அதில் நடித்த அனுபவங்கள் குறித்தும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் ஆடியன்ஸ் ஃப்ரேம்ல எதிர்பார்க்குறாங்க. அவங்க வரும்பொழுது ஒரு வேல்யூ இருக்கும் என்றும் நீங்கள் 10 நிமிஷத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த விஜய் சாரை வச்சு 15 நிமிஷத்துல சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா விஜய் சார் நடிச்ச பல படங்கள் 3 மணி நேரம் வந்திருக்கு. அதனால இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மேலும் லியோ திரைப்படத்திற்கும் இதே மாதிரி அதிகமான நேரம் டியூரேஷன் இருந்த பொழுதே இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் சொன்னாங்க. ஆனா வசூல் அளவுல பாத்தீங்கன்னா அந்த திரைப்படம் ரெக்கார்ட் பண்ணிச்சு. அதிகமான வசூலை ஈட்டியது மட்டும் இல்லாம அதை தாண்டறதுக்கு மற்றொரு திரைப்படம் இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு அவர்கள் எல்லாத்தையுமே வித்தியாசமாக யோசிக்கிறாரு. பிரசாந்த் அவர்களுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்தகன் நல்லா போயிட்டு இருக்குன்னா அவரை எல்லாரும் பிடிக்குது. அதனால வெங்கட் பிரபு அவர்கள் அவரை வைத்து நல்லா படத்துல பயன்படுத்தி இருப்பார்னோ. மேலும் விஜயகாந்த் அவர்கள் வர காட்சிகள் பாத்தீங்கன்னா படத்துல வெங்கட் பிரபு அவர்கள் ரொம்ப சஸ்பென்ஸாகவும் வச்சிருக்காரு. எங்க கிட்ட கூட சொல்லவில்லை, அவர் வர காட்சிகள் மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கும். அதுலயுமே தளபதி விஜய் சாருடன் காம்பினேஷன் என்பது கூடுதலான எதிர்பார்ப்பாகவும் அது விஜய் அவர்களுக்காக செய்யும் நன்றி கடனாக தான் நாங்கள் பார்க்கிறோம். மேலும் விஜயகாந்த் அவர்கள் தான் விஜய் அவர்களுடன் பிரபலமாக வேண்டும் என்பதற்காக எஸ்ஏசி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க செந்தூரபாண்டி திரைப்படத்தில் நடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.